வாங்க வாங்க ஆச்சலுங்க ஆச்சலுங்க. வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிடுங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. பிடிப்போமா எல்றான பிடிப்போமா எல்றான பிடிப்போமா. ஆச்சல் இருங்க ஆச்சல். அப்படிதான் பிடிக்க எல்றா. நீங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. வசனம் படிப்போமா. ஜீவ அப்பம் வெரி குட். சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா தங்கம். நல்லா தான் காமெடி பண்ணதானது. பின்னாடி கால் ஆஃப் டியூட்டி உனக்கு ஆட முடியாது. போ நீ சின்ன பிள்ளை. உனக்கு ஆட தெரியாது. போ ஆட முடியாது. போ கால் ஆஃப் டியூட்டில ஆடுவேன். ஐயோ ஸ்பெல்லிங் தெரியாதே. மைக் இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி. பாப்பா என்ன செய்தா? என்னது சுடு சுடு சாவு சாவுங்க. யார பார்த்து சாவு? சும்மாவா? எக்கா முடியெடுப்பு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்துடணும். வாங்க நம்ம ஒரு நாள் போய் ஷாப்பிங் பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு கடையில போய் பார்த்து முடி எடுத்துட்டேன்னு சொல்லுது. அவன் துட்டுக்கு எங்கம்மா போவேன். பெறவாட்டி வேணும்னா மொய் எழுதுவேன். அது இப்ப என் கூடையாவது வாங்க. உங்களுக்கு உடம்பாவது குறையும். நடந்துட்டு வந்தா அப்படியே சாப்பிட்டு எடுத்துட்டு வருவோம். ஆமாக்கா நான் பார்த்தேன். அங்கன ஒரு ஆளு வெங்காய பச்சி என்ன மனமா சுடுதாவ உடம்ப குறைக்க பாருங்கக்கா. உடம்பெல்லாம் குறைக்க கூடாதுக்கா. அது தானா வளர்ந்தது தானாவே போகும். அப்படி நோய் நொடி உள்ளவங்க இருப்பாவ உங்களை கிடக்கா குறையணும்னு சொல்லுதாங்க. ஆனா என்னடாமோ வாங்கி வாங்கி வீட்டுக்கு தின்னு தின்னு பையாதான் வெளியே கிடக்கு. சரி வாங்க வாங்க கட்டப்பையை எடுங்க நம்ம போவோம். ஆனா என்னமோ சொல்லுங்கக்கா பார்த்து பிறக்கி 4 கடையில ஏறி இறங்குனாத்தான் துணிமணி நல்லா இருக்கும். அதுதான் உங்களை கூப்பிடுதேன். உங்க வாய் சாமர்த்தியமா நீங்க பாசுவி எல்லாம். ஆமா இதுல நம்ம அவன் 1000 ரூபாம்பா. நீங்க 500 சொல்லுங்க. என்னக்கா நீங்க 300 ரூபாங்க. நீ 200 ரூபாய் பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். கடைக்கு போவோம். வெறுக்கு இருக்கேன். அதை தீபக்கு பையன் ஏமாந்து தந்துருவான். வாங்க போவோம். எல்லாரும் கடையில போய் ஷாப்பிங் பண்ணுவோம்ப்பா. எல்லினாக்கு பர்த்டே வேற வருது. அப்ப நல்ல துணி எடுங்கக்கா. நல்ல இந்த ரெயின்போ கலர்ல லேயர். உங்களை இப்ப ஜான்சிக்காவனா அழகா கூட்டி போயிடலாம். நீங்க தான் அங்க கல்லிக்கல்லையே நடந்து வர மாட்டீங்கல்ல. ஏக்கா நம்ம எத்தனை கடைக்கு போனோம். நல்ல பேரம் பேசுவியா குறைச்சு கேப்பியா? பேரம் பேசுற வேற யாரு பேசுவோம். அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல அமேசான் ஓபன் பண்ணி பாருங்க. 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் தெரியுமா? எனக்கு என்னவோ பர்த்டேக்கு எடுக்கிறது நம்ம கைய வச்சு பார்த்துதான் எடுக்கணும். சும்மா நாங்க கைய வச்சு பாக்குறதெல்லாம் அந்த காலம். கட்டப்பைய தூக்கி அக்கல வச்சோமா சவுளி எடுக்கிறதுக்கு பிள்ளைக்கு மினுங்கெல்லாம் குத்தும்ல. அப்புறம் இந்த பிள்ளைக்கு போடாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கவே எடுக்கும். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நல்ல துணி. அதுதான் நான் என்ன சொல்லுதேன். ஆர்டர் போட்டுட்டு பிடிக்கலன்னா திரும்ப போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதானே. மறுபடியும் வந்து வாங்கிக்கிடுவோம். 10 நாளையில ரீஃபண்ட் போட்டுக்கிடலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. பாரு
சேலை நீ இந்த சேலையை விடு, எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அந்த சேலைய பாரு, ஒரு ஆளும் உடுத்து அப்படியே நிக்கும். பார்த்த உடனே நம்மளுக்கு கலரும் நல்லா இருக்குன்னு. ஆமா, இந்த பேருக்கு நானும் இது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். என்ன அழகா இருக்கு பத்தியா? எடுத்தேங்க, ஒரு நிமிஷம். அடிக்கிற வெயிலுக்கு பிரியா வெளியே நடக்கவே முடியல. ஏன்னா நீங்க நடங்கக்கா, அந்த வேர்வை வெளியே போனாதாக்கா உடம்பு குறையும். எனக்கு எது வாழ்க்கையில பிடிக்காது தெரியுமா? வேர்வை பிடிக்கவே செய்யல. பாருங்க, வரமாட்டேன். 799 ரூபாய் சம்முன்னு. இதை நம்ம உடுத்தோம்னா அவ்வளவு வேற கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. என்ன அழகு பத்திலா, அதுக்கு அவ எப்படி ஜொல்ஸ் போட்டிருக்கா பாருங்க. என்ன அழகா எடுப்பா இருக்கு. ஜொல்ஸ் எடுக்கணும்க்கா. இது 899 ரூபா தான். ஆமா ஏக்கா, எனக்கு ஒண்ணு ஆர்டர் போடுங்கக்கா. எனக்கு ஒண்ணு போட்டுருங்க. எனக்கு வந்து இந்த பிங்க் வித் பிளாக் கலர்ல போட்டுருங்க. கோல்டன் கலர் பிள்ளை பிறந்த நாளோட கருப்பு கலர்ல இந்த சாத்தா கணக்காவ நிப்பிய நல்ல அந்த எலுமிச்சை கலர்ல எடுங்கக்கா. பக்கத்துல இருக்கு பாருங்க, இது போட்டுறவா? அது இருக்கு வெந்தய கலர், மேல இருக்குல்ல எலுமிச்சை பழ கலர். இதுதான் நல்லா எடுப்பா இருக்கும். அதே கலர்ல எப்படி கட்டினாலும் உங்களுக்கு கொள்ளியாலும் உங்களுக்கு ஆட்டம். என்ன பாருங்க, இது நம்ம எடுத்தோம்னா வேட்டி சட்டையும் அது கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரெண்டையும் சேர்ந்து ஆஃபர். எங்க வேட்டி கட்ட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா வேட்டி சட்டையை கட்ட சொல்லணும். என்ன பாருங்க, இந்த சேலையை நம்ம ஆர்டர் போட்டோம்னா இதே மாதிரி சேம் கலர்ல வேட்டி சட்டையும் கிடைக்கும். அப்படியே 1000 சேர்த்து கிடைச்சிருமா? கிடைக்கும். 1500 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். போட்டுருங்கக்கா. எனக்கும் போடுங்கக்கா, எங்க வீட்டுக்காருக்கு போடுங்க. எல்லாத்த விட இருக்கிறதுல ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மொட்டை போட ஃபங்க்ஷனுக்கு. நீங்க லாஸ்டா வந்து தொந்திய மட்டும் நினைச்சிட்டு போயிட்டீங்க. விடுங்க, என்ன செய்ய பிரியா, ஒரே எங்க வீட்டுல சண்டை. போட்டா கூட எடுக்கல பாங்க. எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு எந்த இடத்துக்கு வர முடியும்? விடுங்க, நம்ம எங்க போவோம். சரி, போட்டோவும் ஃப்ரேம்ல நிக்காது. ஓரளவு நான் வராம இருந்தது நல்லதுதான். இப்ப என்ன ஓலா இருக்கு, ஓலா இருக்கு, ஊபர் இருக்கு, புக் பண்ணணும், சரட்டுன்னு வண்டியை ஏறி வரணும். இதுக்கு என்ன நான் எங்க பயந்தா போறேன்? எல்லாருக்கும் ஆமா, பின்தருவுல இருக்கு. ஒரு ஸ்கூட்டி எடுத்து வரதுக்குனால ஓலா புக் பண்ணுவாங்க. ஓலோ அதான் அப்படியே ரோல் விடுற மாதிரி இருக்கிய. நம்ம ஆக்டிவால வந்தோம்னா சுத்து வட்டாரத்துல இருக்கவே என்னக்கா நினைப்பாவ? தோரணையில வந்து ஒரு ஓலாவில இறங்கி. அப்ப சொந்த கார்ல வாங்கக்கா. சொந்த கார்ல இருந்தா நான் ஏன் ஓலாவை பிடிச்ச பண்ணி சும்மா இருக்கேன். சரி, எப்படினாலும் வாங்கம்மா, அவ்வளவுதான். ஆர்டர் போட்டாச்சு எல்லாரும். சரி, ஜிபே அடிச்சு விட்டுருங்க என் அக்கௌண்ட்டுக்கு. சரி, வந்ததுக்கு அப்புறம் போட்டு விடுதோம். சரி, போயிட்டு வாங்க. உலக்குதிக்கல, போயிட்டு வாங்க வீட்டுக்கு. ஜூஸ காலி பண்ண பேச்சா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கீங்களா? நம்ம பெரிய நல்லா ஜூஸ வச்சிருக்காங்க, ஜூஸ குடிச்சிட்டு. என்னம்மா? ரொம்ப நாள் ஆச்சுமா சிப்ஸ் சாப்பிட்டு, வாங்கிட்டாங்களே கடையில. அவன் எந்த எண்ணெயில பொரிச்சானோ? உனக்கு என்ன சிப்ஸ் வேணும்? ஏத்தப்பழம் சிப்ஸா? ஏதோ ஒரு சிப்ஸ்மா பண்ணிட்டாங்கம்மா. நான் என்ன சொல்லுதேன், அந்த ஞானசேகர் அண்ணன் கடைக்கு போய் 2 ஏத்தங்காயை வாங்கிட்டு வா. அம்மா உனக்கு ஏத்தப்பழத்துக்கு சிப்ஸ் போட்டி தரேன். போ, சீக்கிரம் போ. தம்பிய போ சொல்லுங்களேன். உனக்கு தானே சிப்ஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அவனா சொன்னா போ, போய் வாங்கிட்டு வா. போ, அதுக்குள்ள அம்மா 4 அதிகாரத்தை வாசி முடிக்க. பைசா பைசா அங்க கடுகு டப்பாக்குள்ள இருக்கு பாரு. கரெக்டா 50 ரூபா மட்டும் எடுத்து. அபி, சிப்ஸ் ரெடி. என்னம்மா பார்க்கவே அழகா இருக்கு. நிஜமா நீங்க தான் பண்ணீங்களா? பக்கத்துக்கு வீட்டுக்காரி வந்து பண்ணா. சாப்பிடு. பரவாயில்லையே, நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. தம்பியை கூப்பிடு. அவன் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? நான் தானே வாங்கிட்டு வந்தேன். எப்படி உனக்கு ஒரு அவனுக்கு கூப்பிட்டு கூட டக்குனு சிப்ஸ் வாங்க. நீங்க அவனுக்கு வேற பண்ணுங்க. நாக்கெல்லாம் நம்ம வருது. எதையாவது சாப்பிடலாமான்னு அபி. அம்மா, அன்னைக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ அவங்க பாட்டி வந்து பொரி உருண்டை என்னமோ பண்ணிருந்தாங்கல்ல. பொரி உருண்டை பண்ணலாம், அது வேலை ஈஸி தான். ஆனா இப்ப அம்மாக்கு மாச்சலா இருக்குமா? அது போய் மண்ணை வளத்தை வாங்கணும், பாகு காய்க்கணும், அதை வடிகட்டணும், பொரிய வாங்கணும், சூடு ஆறாம அதை கிடந்து மிக்ஸ் பண்ணணும், உருண்டை பிடிக்கணும், ஏகப்பட்ட வேலை. அதோட இந்த பொரி உருண்டையும் மண்ணை வளத்தையும் வாங்குறதுக்காக வேண்டி மெனக்கட்டு ட்ரெஸ் போடணும், நடக்கணும், கடைக்கு போகணும், ஜாமனத்தை வாங்கணும். எப்போ நான் டயர்டாகி ஒடுங்கி போயிருவேன். அடிக்கிற வெயிலுக்கு
நான் அங்க கிச்சனுக்குள்ள நின்னு அந்த பாகு காய்க்கிறதுக்குள்ள எனக்கு ஸ்வெட் ஆகி என்னோட மேக்கப் எல்லாம் களைஞ்சி நான் பாரு சொல்லதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்கிட்டு அதோட பெட்டர் நீ 150 ரூபாய்க்கு அந்த பொரி உருண்டைய ஆர்டர் போடுறது ப்ளீஸ். அது குயிக் டெலிவரின்னு போடு, அவன் வித்தின் 10 மினிட்ஸ்ல கொண்டு வந்துருவான். அதுக்கான எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு என்ன சும்மா போடு 50 ரூபீஸ். சாப்பிடணும்னு ஆசை வந்து பிறகு 50 ரூபீஸ் 20 ரூபீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாமா? இப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்பா கூட நீங்க போய் சண்டை போடுங்க. அப்பாட்ட சொல்லாம பண்ணு. ஆர்டர் பண்ணியா? ஓகேமா, வந்துரும். இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருமாமா? ஆமா, பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பானா. அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன? Excuse me ma'am, your parcel. பார்சல் வந்துட்டான். என்ன சொல்லணும்? ஒண்ணு சொல்லக்கூடாதோ? நான் பே பண்ணிட்டேன் ஆன்லைன்ல, பிரச்சனை இல்ல. Thank you ma'am. பொரி உருண்டை டண்டாய். என்ன அழகா உருண்டை பிடிச்சு வந்திருக்கான் பத்தியா? இதுதான் சொமேட்டோக்காரன். ஏன் இவ்வளவு குட்டியா இருக்கு? பாட்டி இன்னைக்கு எவ்வளவு பெருசா பண்ணிருந்தாங்க. உங்க பாட்டி இருக்க பொரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிண்டி இருக்கும். சொமேட்டோக்காரன் வியாபாரம் பார்க்க அவனுக்கு ஏத்தது போலதான் அவன் செய்யறான். எதை சொன்னாலும் இந்த வீட்டுல பொல்லாப்பாதான் இருக்கு. பொரி உருண்டை வேணும்னா தின்னுட்டு மீதியை வை சொல்லிட்டேன். சரி சரி, பிறகு மீதி வைக்க மாட்டேமா. தம்பிக்கு கூட தீபக்கு ஓ அக்கா பொரி உருண்டை வாங்கியிருக்கா பாரு. சாரதாக்கா மகளுக்கு கல்யாணமா? அதுக்குள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டா, அதுக்குள்ள பிடிக்க போறாளா? அப்ப சடங்குலாம் சொல்லவே இல்லை. எப்பா பாப்பா என்ன வெயிலுக்கா. ஏக்கா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். முதல்ல பாஸ்டர் கிட்ட குடுத்துட்டு ஐயா கிட்ட ஜோமெண்ட் வந்துட்டேன். நடந்து போனீங்களா இல்ல பைக்ல? ஏன் பைக்ல எங்க என்ன விளக்கா, எங்கேயும் போக முடியாது. பத்திரிக்கை உங்களுக்கு தான்க்கா. இப்பதான் பாஸ்டருக்கு பத்திரிக்கைன்னு சொன்னீங்க. பாஸ்டருக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் பத்திரிக்கை. கார்டு சிம்பிளா அழகா இருக்கா, கலர் கூட. ஏக்கா ஒத்தையிலே போறேன் பத்துக்கிடுங்க. நீ வா பிரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் 4 மணி நேரம் ஆனாலும் சரி. ஆனா நான் எனக்கு என் வீட்டுல வந்து கார்டு வச்சிருக்கப்பா வருவேன். உன் வீட்டுக்கு வரல இன்னைக்கு. இவ வீட்டுல நீ இருக்க வழியில உன் வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். பிறகு சும்மாயா எல்லாருக்கும் அடிச்சுட்டு தான் வந்து கேப்பா வண்டி தெருவுல இருந்து வாங்கிட்டு வந்துருவா போல. நீ வீட்டுக்குள்ள இருக்க பிறகு நான் உனக்கு எப்படி அங்க வச்சு பாத்து முறைக்கு வீட்டுக்கு வந்துதான் கொடுக்கணும். அதுதான் முறை. ஆமா, அதுதான். என்னமோ சொல்லுங்க. பிறகு தாய்மாமனுக்கு பிறகு தாம்பளை தட்டெல்லாம் வச்சு கொடுக்கணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதனாலதான் இப்ப நிறைய ரூபா ஆகும் போல. சரி பரவாயில்ல, 6 ரூபா ஆகலனாலும் நம்ம 4 பழத்தை கம்மியா வச்சாலும் தாய்மாமனுக்கு சீர்சனத்தோடய ஆமா. பிறகு ஏகப்பட்ட சண்டையத்தான் இழுப்பாவா. அதனால துட்டு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாம் செய்யணும். தாய்மாமா குழந்தை பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிருப்பாரு. அது வேற குத்தமாயிரும். ஆமா, அதான் நான் என்ன சொல்றேன், 4 மணி நேரம் ஆனாலும் சரி என்னையாவது நடந்து அலைஞ்சு திருச்சு சொந்தக்கார போய் அவ்வளவு பயனும் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்ல. வாட்டி எடுப்போம். வாங்க போயிடுவோம். பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம். எந்த சைடு வாங்கம்மா. ஹலோ, என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனேன், நீங்க ஆன்லைன்ல இல்ல. என் மெசேஜ் கூட நீங்க ஓபன் பண்ணி பாக்கல. இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல யாருப்பா வீடெல்லாம் தேடி வந்து பத்திரிக்கை? வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. பக்கத்து வீட்டுல நம்ம ஒருத்தர் தாண்டி இருப்போம், நமக்கு கூட ஒரு லெட்டர் கிடையாது. ஏக்கா எதுக்கு போட்ட லெட்டர்ல சொல்லுங்க. தேவையில்லாம முதல்ல எல்லாம் ஒரு பத்திரிகையை அடிக்க போனோம் அப்படின்னா, எங்க ஊர்ல யாரா வயசுக்கு வந்தாலும் ஒரு 2 பொம்பளை சேர்ந்துட்டு போய் வீடு வீடா சொல்லிட்டு அதை அப்படியா சொல்லலாம்ல. அந்த கார்டு வைக்கிறதா இருந்தா கார்டு முதல்ல 4 ரூபா 5 ரூபாக்கா. இப்ப 25 ரூபா 30 ரூபா 40 ரூபா ஆகும். 600 மல்டிப்ளை பை 400 போடுங்களா எவ்வளவு ரூபா ஆகுதுன்ட்டு. அதனாலதான் பார்த்தேன் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டோம்னா வேலை. அப்ப நீங்க மட்டும் அங்க போய் நல்லா தின்னுட்டு சிக்கன் மட்டன் தின்னுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்துருக்கீங்க போல. நாங்களாம் அப்போ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதை சொன்னாலும் இவன் இப்படிதான் பேசுறாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கல. நீங்க மட்டன் போடணும்னு பாத்துக்கோங்க. என்கிட்ட மட்டும் நீங்க வாய்க்கிலேயே சொல்ல தெரிஞ்சுல. கார்டு 10 ரூபா, அதை எடுத்து வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்றத இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவாங்க. கார்டு அடிச்சா சிக்கன் சொன்னவங்களுக்கு என்ன வந்து கொரியர் போட்டு விட்டுருங்க. சாப்பாடை வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட்னு சொல்லிட்டு அப்படியும் காட்டாண்டா. வெறும் டிஜிட்டலா காட்டிட வேண்டியதானே. எங்க வீட்டுல சாம்பார் 2 கூச்சு அதெல்லாம் காட்டிட்டோம்னு வேலை. சாம்பார் இங்க கல்யாண வீட்டுக்கு வரணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கார்டு அடிக்கிறதுக்குள்ள பைசாய
இதுல போட்டோம்னா நம்ம சிக்கன் இருக்கு சாப்பிடணும், மட்டன் சாப்பிட்டுட்டு போயிடலாம். என்னக்கா நான் சொல்றேன்? ரெண்டு தனக்கா உங்களுக்கு மட்டன் வேணும்னா போங்க நல்லா அவ்வளவுதான். ஒரு சட்டியில எடுத்துட்டு வாங்க. உங்க மகனுக்கும் தான் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் கார்டு அடிக்காதீங்க, எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. வேற இந்த தாய் மாமா மார்களுக்கு எல்லாம் வீடியோ இருக்கு. முதல்ல ஓபன் பண்ண உடனே இந்த தாம்பூல தட்டெல்லாம் வந்து ஒரு வசனம் வந்து ஒரு மருமகெல்லாம் வாராப்ப வந்து முறுக்கா தருவீங்களா இல்ல அதுவும் தின்றுவீங்களா? அது எதுக்கு முறுக்கு போட்டுட்டு கொண்டுட்டு வருவா? அது எதையாவது ஸ்விக்கில சுமேட்டோல ஆர்டர் பண்ணுவாள். என்ன ஒண்ணுக்கா மொய் இப்பதான் பைசாவே கையில கொண்டுட்டு வராங்கள. ஆமா, வெளியே ஸ்கேனர் வச்சிருக்கல, படப்படன்னு ஜிபே அடிக்கணும், ஸ்கேன் பண்ணி அவ்வளவுதான். ஏக்கா எல்லாம் டிஜிட்டல் ஆயி போச்சு. எனக்குலாம் 101 ரூபான்னு வச்சுட்டு போனோம். இப்ப அவங்களுக்கு 500 ரூபாய் எழுத வேண்டியது. என்ன செய்ய காலம் ஆகி போச்சு. நானே அந்தோனிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் இருந்து தாம்சனுக்கு பிறகு ஜிபே தான் அடிச்சேன். பிறகு ஓம் புருஷனுக்கு உங்க கல்யாணத்துக்கு வந்தேன், உங்க கல்யாணத்துக்கும் ஜிபே தான் அடிச்சேன். ஆனா சான்சேகர் கல்யாணத்துக்கு ஜிபே தான் அடிச்சேன். ஏற்கவே மாட்டிய கல்யாணத்துக்கு என்ன? ஆமா போனேன். அப்போ நாமையார் வச்சு ஒண்ணும் செய்யலையாங்க. 51 ரூபாய் மொய் எழுதிட்டு போனாவக்கா. அந்த நேரத்துல அதுதாங்க 51 ரூபாய். உண்மை 2-3 வருஷத்துக்கு முன்னாலும் 51 ரூபாய் அது எவ்வளவு பெருசு சொல்லுங்க. அவ்வளவு வேலையை நான் செஞ்சிருக்கேன். சரி, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பியிருக்கேன், பாருங்க. நல்லா இருக்கா? நிறைய நகை போட்டிருக்காங்க. சரி சரி, அது எல்லாமே சும்மா அந்த செட்டு கிடைக்கும்ல, அது என்னத்த போட்டாலோல யாரு கண்டா. கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. அப்போ இந்த மொபைல் வந்தது எல்லாமே போய்தான். கார்டும் மொபைல்லே அனுப்பிடுதா. நகைத்தான் உண்மைன்னு பார்த்தா அதுவும். அப்போ இவ எல்லாம் நகையெல்லாம் அமுக்கிடுவாமா, நல்லா அமுக்கிடுவா. அவளுக்கு பித்தாலைய போட்டுட்டு தங்கத்தெல்லாம் அவ போட்டுக்கிடுவா. அது செயினா போட்டாலும் தெரியும், குண்டா வேற இருக்கால. சரி, நம்ம போவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு மட்டனை நல்லா எடுத்துட்டு வந்துருவோம்க்கா. எங்க தரப்பரா ஒழிச்சு வைப்பா, எல்லாம் அந்த கூட அவளே உட்காந்துருவா. இப்ப வந்துருவாங்க. சரியா? செல்ல பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? இந்த ராணிண்டா பிள்ளைகளுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா போ. ஸ்வீட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? என்ன சொல்லி கொடுத்தாங்க? சாண்ட்ரா டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? சத்தமா சொல்லு. அப்படியா? ஜிஜு அக்காட்ட கொடுத்து நம்ம படம் வரைஞ்சிரும். சரியா? ஜிஜு அக்காட்ட போய் கேளு, அக்கா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வாப்போ. போயிட்டு படிச்சியாமா? நல்ல விளையாட போலையா? போகலையா? அப்படியா? எழுதானு அப்பாக்கு வசனம் சொல்லுமா. ஜீவ அப்பம் அப்பம் சொல்லு. நானே நல்ல வெரி குட். வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு விளையாடுவோமா? லூடோ விளையாடுவோம் நம்ம எல்லாரும். வாங்க வாங்க. இப்ப வந்துருவாங்க. சரியா? இல்லையா? என்ன ராணி இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி பண்ணுதுவ? சொல்லு. இவ்வளவு போனதான் பாக்கா. இந்த பையனாவது நம்ம கூட இருக்கட்டு. ராணி ராணி, பிள்ளைகளெல்லாம் எப்படி மாறி போச்சுன்னு பாரு. பிள்ளை காலையில இருந்து சாயங்காலம் வரை வேலை செய்தேன். சாயங்காலம் உள்ள 1 மணி நேரம் பிள்ளைகள் கூட சேர்ந்து விளையாடலாம்னு பார்த்தா போனை கொண்டுட்டு ஓடுதுவேன். நான் நினைச்சேன் ஆசையா வந்து அப்பான்னு வந்து கெட்டி பிடிக்குன்னு பார்த்தா இந்த வரு நீயும் உட்காந்து போனதான் பாத்துக்கிட்டு இருக்க. ராணி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னங்க, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆயிட்டுமா. நானே கிறுக்கு கணக்கா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருப்ப, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வரியா? போ. போன்ல முங்கிடாதீங்க எல்லாரும் சேர்ந்து. நல்ல வேலை, இந்த பிள்ளை பச்சை பிள்ளையா இருக்கு, போய் ஒண்ணும் தெரியல. இன்னும் 1 வருஷத்துல இந்த பிள்ளைல அவ்வளவு எடுத்துக்கணும். எழுறான் அப்பாவை தேடினியாமா?
ஜியேட்டக்கா கிட்ட போறியா? போன் பார்க்கணுமா? போன் பாருங்க, போன் பாருங்க. தண்ணி எடுக்க போதுக்கும் போன தான் கொண்டுட்டு போவியா? ராணி எப்படி காலம் மாறி போச்சு பாரு. நான் வீட்டுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு வாசல்ல உட்காந்து நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ போன நோண்டிக்கிட்டு இருக்கா. என்னத்த பேச, தலை எழுத்து இதெல்லாம் நமக்கு. என்ன புது நம்பர்ல இருந்து போன் வருது? ஹலோ அப்பா, நான் பானிபூரி சாப்பிட்டா ஜிபே பண்ணி விடுங்க. ஜிபே பண்ணி விடணுமா? ஓஹோ, ஜிபே பண்ணி விடுற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? முளைச்சு 3 இடம் உடல, அதுக்குள்ள பானிபூரி, அதுவும் ஜிபே பண்ணிட்டு ஏன் அம்மாயை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா தான் அப்பா சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்களா? ஏப்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ எங்கேயோ நின்னுட்டு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு ஜிபே அடிங்க. ஆமாங்க, நான் தான் அனுப்பிவிட்டேன். சில்லறை இல்ல, அதனால நான் தான் அனுப்பிவிட்டேன். அப்ப நீ கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? நம்ம காலம் தகுந்தாலும் மாறிக்கிற வேண்டியதான். இப்ப எல்லாரும் ஜிபே தான் அடிச்சு விடுறாங்க. நீங்க அடிச்சு விடுங்களேங்க. அட கடவுளே. பாப்பா நீ இரு, நீ அங்க இரு, எங்கேயும் போவாத. அம்மா அங்க, அப்பாவும் அம்மாவும் அங்க வாரோம். கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா ராணி உனக்கு? இப்ப பச்சை பிள்ளை நீ இப்படி ரோட்ல விட்டுட்டு ஜிபே அடிக்கிற அளவுக்கு என்னத்த மாடல் லைஃப் உனக்கு? வர வர நமக்கு இந்த கண் பார்வை கொஞ்சம் மங்களா இருந்த மாதிரி இருக்கு. மணி எத்தனை? எம்மா எம்மா சான்சம்மா, மணி எத்தனைம்மா? மணி 10மா. மணி 10 மணி ஆயிட்டு. பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். ஐயா கெவின், சூயிட்டு வாங்க வாங்க, கதை சொல்லுவே, வாங்க வாங்க. எல்லாரும் ஐயா வாடியாங்க வாங்க. இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? நம்ம தாவீது கதை நேத்து தானே சொன்னேன். இன்னைக்கு உனக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை சொல்லுது. சரியா? அந்த நேபுகாத் ராஜா, ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜா பெரிய பொருசிலைய வளர்த்து வச்சிருந்தாங்களாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த பொருசிலையத்தான் வணங்கணும்னு சொல்லிட்டாங்களாம். தெரியுமா? நீ நான் வணங்கிருப்பியா? ஆமா, அது எல்லாருமே வணங்கிட்டாங்க. ஆனா வணங்கவே இல்ல. உடனே என்ன ஆயிட்டு, ராஜாவுக்கு என்ன வந்துருது? ஆமா, என்ன இந்த போன்ல பட்டனே இல்ல. என்னது இல்ல, இந்த போனெல்லாம் பாத்துக்கிட்டு இப்படி விளையாடாதீங்க, கண்ணு கட்டு போகும்ல. வாங்க கதை சொல்லித்தாரே, வாங்க. சும்மா இருங்க பாட்டி, ஆற விடுங்க பாட்டி. என்ன இது விளையாட்டு? இதெல்லாம் கெட்ட பழக்கம். இப்பெல்லாம் பார்க்க கூடாது. வா எலும்பி வா, கோடியா இருக்க பாட்டி. வா எலும்பிங்க வா, சேட்டிங்க வா, சேட்டிங்க வா, வா இங்க வா. நான் உனக்கு கோழியத்து கதை சொல்றேன். சொல் பேச்ச கேட்கணும். சூயிட்டு இப்படி சும்மா இரு. வா, போனதா போனதா போனதா. ஏமா நீங்க சும்மா இருங்கம்மா. எங்க நிம்மதியா சீரியல் பார்க்க விடுங்க. அந்த போன கையில கொடுத்து அவைய போக்குல இருப்பாங்க. சும்மா இருங்க. ஏமா நான் நினைச்சேன் 2 கோழியாத்து கதையை சொல்லலாம், தாவீது கதையை சொல்லலாம், அழகா இருக்கும்ல பிள்ளைகளுக்கு கேட்க. கோழியாத்து தான் என்னாலும் உங்க மருமகன் கோழியாத்து மாதிரி தானே என்கிட்ட சண்டைக்கு நிக்கிற. அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கு பிள்ளைங்க. சும்மா இருங்க. சரி வாங்க, சாத்திரம் பாட்டி எல்லாம் இருக்கும் பாட்டி. தாங்கம்மா தாங்க, நீங்களா வாங்க. பொன் பார்க்க கூடாதுமா, பொன் பார்க்குறது கெட்ட பழக்கம். எங்க ஊர், நாங்களாம் ஊர் அந்த காலத்துல எங்க கிட்ட போனே கிடையாது. நீங்க இன்னைக்கு போன்ல டக்கு 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 டக்குன்னு தட்டுதிய. இந்த முளைச்சு 3 இலை உடல அவளே கிடந்து போன பாத்துக்கிட்டு இருக்கா. நாங்களாம் என்ன அழகா ஓடி பிடிச்சு விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம், அதுக்கப்புறம் வந்து எல்லாங்குழி விளையாடுவோம், பாண்டி விளையாடுவோம். இது என்ன மொபைல்? சும்மா இருக்க பாட்டி, நாங்க இப்ப ஆடம் அமைதியா இருக்க. சும்மா ஆடம் விட மாட்டீங்க. ஏன் விளையாண்டாம வளர்விய? நாங்களாம் அந்த காலத்துல கதை கேட்டுதான் வளர்ந்தோம். எத்தனை கதை பைபிள்ல எங்க அம்மா சொல்லி தந்துருக்கு தெரியுமா? எத்தனை கதை அழகா இருக்கும். பிள்ளைல முழுசு கெடுக்கிறது முழுசும் உங்க அம்மா தான். ஏமா போன பந்து பண்ணுங்கம்மா, போன பந்து பண்ணுங்க. சாதாக்கா வாங்கக்கா, உட்காருங்க. என்னக்கா ஒரு மாதிரி இருக்குதீங்க, முகமே சரியில்ல. என்னத்தக்கா நான் சொல்ல, தலையெல்லாம் வலிக்கிக்கா. எதுக்குக்கா? நம்ம பிறக்கும் போதே நம்ம மொபைலும் கைமாவா பிறந்தோம். இப்போ எல்லாம் ஆன்லைனு, எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆயிப்போச்சு. வாக்கிங் வேண்டாம். இப்ப டிமார்ட்டுக்கே போனோம், ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா நடந்து போவோம்.
அப்ப கொஞ்சம் உடம்புக்கு எக்ஸசைஸா இருக்கும். துணியை துவைப்போம், பாத்திரத்தை வளர்க்குவோம், எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வந்துட்டு பத்தியில. அதனால வேலையே செய்யாம நீங்க சோகமா இருக்கிறது இதுக்கு என்ன காரணம், எது காரணம்? அது பாட்டுக்கு அது வந்துட்டு போட்டு நீங்க எதுக்கு சோகமா இருக்குது? முழு கதையை கேளுங்க. பிறகு என்னடா ரொம்ப தலைச்சுத்துதேன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போன, ரொம்ப தலைச்சுத்தாகுதுன்ட்டு அப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்ட்டா. ஆமா, பிபி, அப்புறம் சுகர், பிரஷர், ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போச்சு. இதுல வந்து ஃபேட்டி லிவர் வேற எனக்கு வந்திருக்கு. இப்படி இத்தனை பிரச்சனையா தான் உடம்புல இருக்கு. ஆமா, பிறகு கொஞ்சம் நடக்கணும். அப்பமே ஜான்சியாக சொல்லுவாங்க எழுப்பி நடங்கன்னு. எங்க நமக்கு என் மகனுக்கு கார்டு கொடுக்கறதுக்கே எனக்கு நடக்க முடியலையே. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உட்காந்துட்டேன். சும்மா இருக்க வேற ஏதாவது செத்துக்கிட்டு போயிருவீங்க. அதுதான் பயமா இருக்கு. பாருங்க, எங்க வீட்லயும் அப்படிதான். அந்த பிள்ளைகள் மொபைல பாக்காதுன்னு சொன்னா கேட்கவே செய்யாது. மொபைல பார்த்துட்டே இருக்குது. 10 வருடம் என் புருஷன்கிட்ட படப்பட பேசிட்டாலே அப்படி மூச்சு வந்ததுக்கு மனசுக்குள்ள ஒரு வெறி வரும். எழுப்பி ஆண்டுக்காக ஊழியத்தை செஞ்சு நடக்கணும்னு நினைப்பேன். ஆனா நடக்க முடியாதுக்கா. 10-8 வைக்கிறதுக்குள்ள காலெல்லாம் வடிச்சது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடும். அப்படியெல்லாம் இருக்காங்க. வேற இன்னும் உடம்பு ஊதிடுங்க. எங்க வீட்லயும் இந்த பிள்ளைகள் மொபைல பார்த்து ஒரே தலைவலி, விடாம தலைவலிக்கும். நல்லா பார்த்தா காரணம் மொபைல். ஆமாக்கா, என்ன செய்ய? இப்ப டாக்டர் ஊர்பட்ட செலவை சொல்லிட்டாரு. கண்ணாடியை போடுங்க, அந்த செக்கப் பண்ணுங்க, இந்த செக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஊர்பட்ட செலவை சொல்லிட்டாரு. இந்த பிள்ளைகளால எனக்கு எவ்வளவு செலவு பாருங்க. நீங்களும் சின்ன பிள்ளைங்க தான் அப்படி இருக்குன்னா நீங்க பெரிய ஆள் தானக்கா. ஒரு சீட்டை போட்டிருந்தேன். அந்த சீட்டை எடுத்து என் வீட்டுக்காரு ஒரு நகையை பண்ணுனாரு. கேட்டேன்னா என் மாவோ ஆசைப்படுதான்னு ஒரு டேபை வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த டேபை பார்த்து கருவிலேயே கோணி போச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு போய் 2 கண்ணாடியை போட்டிருக்கா. அவளுக்கு கிளாஸ் எவ்வளவு பெரிய கிளாஸ் தெரியுமா? செகண்ட் பெஞ்சில உட்காந்துருக்கா. போர்டு தெரிய மாட்டேங்குன்னு முன்னால வந்து பாக்கா. காரணம் போன் பாக்குதாவல்ல. இதே எல்லாரும் இவன் உங்களுக்கே போனை பார்த்து இவ்வளவு பிரச்சனை. இதே தான் உங்க பிள்ளைக்கும் கத்து கொடுக்குறிய. என்னக்கா செய்யாச்சு? அவன் தலை எழுத்து. என்ன பாருங்க, ஆஸ்பத்திரியில இருந்து டாக்டர் போன் அடிச்சுட்டா இருக்கா. செக்கப்புக்கு போயிட்டு வரேன். என்ன செய்ய? ஓலாக்காரனா தான் புக் பண்ணிருக்கேன். ஓலாக்காரன் வந்ததுக்கு அப்புறம் போனுக்கா கேப்ல போயிட்டு வரேன். சரி, கொஞ்சம் நடக்கிறது பாருங்க. சரி, எடுத்துவாங்க. எனக்கா இன்னும் ஜோம் பண்ணிக்கிடுங்க, உடம்பு வெளியேற்று அப்படின்னு. நீங்க போனை விடணும்னு நினைச்சிருங்க. சரி வாரேங்க. சரி. என்ன நேயர்களே, எல்லாரும் இன்னைக்கு ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு இந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே முன்னாடி நம்ம இருந்ததுக்கும் இப்ப நம்ம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்மள நாமே ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு தான். முன்னாடி நம்ம இந்த போனு, இந்த டெக்னாலஜிஸ், இந்த நம்மளுக்கு வேணுங்கிறது ஈஸியா கிடைக்கிறது, இதெல்லாம் இல்லாம நம்ம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டிபெண்டா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கூட சேர்ந்து நம்ம ஒற்றுமையா இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மொபைல், இந்த புதுசா இருக்கிற ஆன்லைன் திங்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃப ஈஸியாக்கிறதுக்கு வந்துச்சு. ஆனா நம்மள ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ரொம்ப பிரிக்குது. அப்போ என்ன, இந்த புது டெக்னாலஜி, இந்த போனு, இதெல்லாம் நம்ம லைஃப ஈஸியாக்குதே. அப்ப இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு கிடையாது. நீங்க நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா கூட 1 தெசலோனிக்கேயர் 6:12 என்ன போட்டிருக்குன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாம 1 கொரிந்தியர் 2:15 என்ன போட்டிருக்குன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த மொபைலு, டெக்னாலஜி இது எல்லாமே தப்பு இல்ல. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. எல்லாவற்றையுமே நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக தான் படைச்சாங்க. 5 நாள் 6 நாள் எல்லாம் அந்த அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் படைச்சு 6வது நாள்ல ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்குனதே இது எல்லாத்தையும் ஆள்றதுக்கு தான். அப்போ அவங்களோட பிள்ளையா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இல்லாமலாம் இருக்கு, இல்லன்ட்டு கிடையாது. ஆனா எல்லாமே நம்மளுக்கு தகுதியான்னு பாக்கணும். எல்லாமே நம்மளோட ஏசப்பா பிள்ளையா இருக்கிற நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா, அது மட்டும் இல்லாம அதுல இருக்க எதுக்காவது நம்ம அடிமைப்படுறோமாங்கிறத நம்ம சோதிச்சு அறியணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி நம்ம இந்த போன்லாம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா சாப்பிடுறது, சேர்ந்து விளையாடுறது. இப்ப பிள்ளைங்களை படுத்திக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே போன்ல இருந்து விளையாண்டு நம்ம வெளியில இருந்து விளையாடுற அந்த கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கு இப்போ வீட்டுல இருந்தே கிடைக்குது. உங்களுக்கே உங்க பிள்ளைகளுக்கே நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்ப உங்களுக்கு பழைய காலத்துல இருந்தவங்களுக்கு இதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து
இந்த போனு ஆன்லைன் இது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம சுத்தி இருக்கிற உலகத்தையுமே கண்டுப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம எஃபர்ட் போடுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்க யாரு அவங்க பேரு என்ன முறைன்னு கூட தெரியறது இல்ல. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போனை கண்டுபிடிச்சது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க தானே. ஆனா நம்ம உண்மையில அது ஒண்ணு சேர்க்குதா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்துக்கிடணும். இந்த நம்ம பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் முக்கியமா ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்திருக்க போனு தான். அதுவும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம போன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பாடத்துல இருந்து நம்மளுக்கு ஷாப்பிங் வரைக்கும் சாப்பாடு கூட இப்ப போன்லயே ஆயிருச்சு. இப்போ இருக்கிற நம்ம நிறைய பேர் ஒர்க்கிங்ல இருக்கிறவங்களுக்கும் இது கன்வீனியன்டா இருக்குன்னு யூஸ் பண்றாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் நம்ம அதை பார்த்துக்கொள்ளணும். 1 தெசலோனிக்கேயர் 5:21 என்ன போட்டிருக்குன்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாமே இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு நம்மளுக்கு போன்ல. ஆனா எல்லாமே கரெக்டான்னு பாத்துக்கிடணும். இந்த போன் நம்ம ஃபுல்லா தப்புன்னு கூட சொல்ல முடியாதுங்க. இப்போ சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க இப்ப நிறைய பேர் இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தவங்க ஃபாரின்ல போய் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த போன் தான் ஒரே மீடியம். இது வழியாதான் அவங்க அவங்களோட குடும்பத்தை பார்க்க முடியும், அவங்க குடும்பத்துக்கிட்ட பேச முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்மியில எவ்வளவு பேர் கிடக்காங்க அவங்களுக்குமே இது ஒருதான் மீடியம். இப்படி தூரத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த போன் ரொம்ப தேவைதான், அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா இப்போ நம்ம பக்கத்துல ஒரே வீட்டுல இருக்கிறவங்க நம்ம இப்போ பக்கத்துல அடுத்த வீட்டுலதான் இருப்பாங்க. ஆனா அங்க போய் கூப்பிடாம நம்ம என்ன பண்ணுவோம், போன் பண்ணுவோம் இல்ல டெக்ஸ்ட் பண்ணுவோம். அந்த ஒரு பேரியர் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த புது டெக்னாலஜிஸ் இந்த போனு புதுசா நம்மளுக்கு வர்ற ஹேபிட்டா இருக்கட்டும். நம்ம முன்னாடிய விட இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு மாற்றல் போடுறோம். இந்த எல்லா ஹேபிட்டுமே நல்லதா கெட்டதான்ட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்ம தான். பைபிள் படி இப்ப நம்ம போன் இருக்குனாலுமே அதை எப்படி ரைட்டா யூஸ் பண்றதும் தப்பா யூஸ் பண்றதும் நம்ம கையில தான். இப்போ நம்ம இந்த மாற்றல் படுறது நல்ல விதம், இது நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கா கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஸ்மார்ட் ஒர்க் நம்மள எஃபெக்ட் பண்ணாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களை எஃபெக்ட் பண்ணாம ஆண்டவருக்குள்ள நம்மளால எப்படி அதை நல்ல விதமா யூஸ் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு தான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ கடந்த காலம் பெஸ்டா இல்ல இப்போ உள்ள காலம் பெஸ்டா? அது நம்ம கையில தான் இருக்கு. கடந்த காலம் பெஸ்ட் தான், அதை மாத்த முடியாது. ஆனா இப்போ உள்ள காலத்தையும் பெஸ்ட் ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு.